இது முன்னுக்கு எப்படி வந்து அவர் நம்மள எல்லாத்தையும் மகிழ்ச்சி வச்சாரோ, அதே மாரி நம்மளும் நம்ம வைபி அரவிந்த் சார்பாகவும் நம்ம ஜைட் அமீன் சார்பாகவும் 10,000 வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அப்பா வந்து வெள்ளிக்கிழமை வந்து கீழே விழுந்துட்டாரு. விழுந்ததுக்கு அப்புறம் அந்த ஏற்கனவே இருந்த அந்த கொஞ்சம் கொஞ்சம் இந்த புண்ணுல இருந்து திருப்பி அடிபட்டுருச்சு. 2வது முறையா முட்டிக்கு மேல எடுக்க வேண்டிய சூழ்நிலை. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்தீங்கன்னா நாட்டின் துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அமர் ஜாயிட் அம்டி சார்பா வந்து ஹாஸ்பிட்டல் அம்பாங்கில் வந்திருக்கேன். பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் சத்யா அவர் வந்து கால் சிகிச்சை இது முன்னுக்கு செஞ்சிருந்தாரு. திருப்பி அதே கால் வந்து 2வது முறை சிகிச்சை பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவருக்காக வந்து அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒரு வீட்லேயும் நிறையா உளுந்து உளுந்து சிரிச்சிருப்போம். அவரோட காமெடிக்கு, அவரோட ஜோக்கு, இது முறுக்கு மூத்த கலைஞர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து அவர் கஷ்டப்படும் போது கண்டிப்பாக வந்து நாட்டின் துணை பிரதமர் சார்பாக நானும் சரி, ஜெகன் அண்ணனும் சரி, சிஆர் கார்த்திக் அண்ணனும் சரி, நிறைய பேர் வந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து அவர் குடும்பத்துக்கு கிடைச்ச உதவி செய்ய முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. உடனடியாக வந்து டாக்டர் ரிசைட் சொல்லி அவர் உடனடியாக வந்து இன்னைக்கு ஒரு நன்கொடை அவருக்கு போயிட்டு நேராக சென்று போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அவரோட ஃபேமிலியும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி கண்டிப்பாக இது முன்னுக்கு எப்படி வந்து அவர் நம்மள எல்லாத்தையும் மகிழ்ச்சி வச்சாரோ, அதே மாதிரி நம்மளும் வந்து ஒரு தூணாக இருந்து அவர் குடும்பத்துக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன கஷ்டம் தான் சரி, நம்ம சேர்ந்து அவங்களுக்கு வந்து கை கொடுப்போம்னு சொல்லியிருந்தாரு. அந்த வகையில் வந்து அவங்க குடும்பத்துக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, கண்டிப்பாக நாட்டின் துணை பிரதமர் அப்படி சார்பாக கண்டிப்பாக நம்ம பக்கபலமாக இருப்போம். 2வது நம்ம அண்ணன்கள் இருக்கிறாங்க நிறைய பேர், நாட்டின் கலைஞர்கள். இவங்களும் வந்து சிறப்பான முறையில் செயல்படுறாங்க. இவங்களும் என்ன நாட்டில் எந்த கலைஞரும் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக சிறப்பான ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்களும் உடனடியாக வந்து நம்மளுக்கு தகவல் சொல்லும் போது நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம கடவுளுக்கு பிரார்த்திக்குவோம் அண்ணன் சத்யா வந்து சீக்கிரம் ரிகவரி ஆகிறதுக்கு. அனைவருக்கும் வணக்கம். ஷேர் கார்த்திக் பேசுகிறேன். ஸோ இந்த வேலையில் வந்து நம்ம வைபி அரவினுக்கு வந்து நன்றி சொல்லி ஆகணும். நேற்று வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுவார். கான்டாக்ட் பண்ணி இதேமாரி சத்யா எனக்கு எதாச்சும் செஞ்சு அவனை கார்த்திக்னு சொல்லுவார். அப்போ நான் என்ன செய்வேன், அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜெகன் எனக்கு கான்டாக்ட் பண்ணி என்ன சத்யா எனக்கு இதேமாரி நம்ம வைபி அரவிந்த் சார்பாகவும் நம்ம ஜைட் அமீன் சார்பாகவும் 10,000 வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஏன்னா அவர் ஒரு மூத்த கலைஞர், நிறைய பேர்த்த வந்து சிரிக்க வச்சிருக்காரு. நிறைய பேர்த்த வந்து இதுமாரி சத்யான்னு தெரியாத ஆளே இல்லை மனிஷால. அதனால வந்து அவருக்கு வந்து ஏதாச்சும் செய்யணும்னு சொல்றதுக்கு இந்த வேலையில் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னு சொன்னாக்க நம்ம சத்யா அண்ணன் இஸ் எ லெஜெண்ட். ஓகே, மூத்த கலைஞர். சின்ன வயசுலேருந்து வயசானவங்களுக்கு கூட அவரை தெரியாத ஆளே கிடையாது. ஸோ அவரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இந்த மாதிரி அவரோட சிகிச்சை சம்பந்தமா அவர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ இது மூலியமா நிறைய பேர் வந்து உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த தடையும் வந்து மறுபடியும் அவர் ஏன்னா ஏற்கனவே முட்டிக்கு கீழே எடுத்துட்டாங்க. இப்போ இடையில வந்து ஒரு சில பிரச்சனை நடந்தனால 2வது முறையா முட்டிக்கு மேலே எடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ நான் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், ஏன்னாச்சும் செய்யலாம். பிகாஸ் கண்டிப்பாக அவர் வந்து ஃபைனான்ஷியலி ஏதாவது ஒரு உதவி தேவைப்படணும்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் தான் கார்த்திக் கால் பண்ணார். அண்ட் இது மாதிரி உதவி வரணும்னு சொன்னாங்க. ஸோ ஐ மேட் அன் இமீடியட் அரேஞ்ச்மெண்ட் வித் சத்யானஸ் டாக்டர் அம்மினி. ஸோ அட் திஸ் மூமெண்ட் நானும் நம்ம துவன் அரவிந்த் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ கார்த்திக் ரொம்ப நன்றி இந்த காலை எனக்கு மேக் பண்ணதுக்காக. ஸோ வி மேட் திஸ் திங் ஹேப்பன் டுடே. நன்றி. ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்பா வந்து பார்த்ததுக்கு டாக்டர் ஜெய்க்கு, அப்புறம் டாக்டர் உங்களுக்கு, ஜெகன் மாமா உங்களுக்கு, அப்போ கார்த்திகானா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க சின்ன ஒரு சும்பாங்கன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகிறோம் இதாக இருக்கு. அப்பா வந்து வெள்ளிக்கிழமை வந்து கீழே விழுந்துட்டாரு. விழுந்ததுக்கு அப்புறம் அந்த ஏற்கனவே இருந்த அந்த கொஞ்சம் கொஞ்சம் இந்த புண்ணுல இருந்து திருப்பி அடிபட்டுருச்சு. ஸோ அடிபட்டோடனே கொஞ்ச நாள் முடிஞ்சோன்னே அது வந்து கூமானுக்கு எஃபெக்ட் ஆயிடுச்சு. எஃபெக்ட் ஆனோடனே இங்கே கூட்டிகிட்டு வந்தோடனே தான் அவங்க சொல்லிட்டாங்க, அப்பா மயக்கப்பட்டு இங்கேயே விழுந்துட்டாங்க. ஸோ விழுந்தோன்னே அவங்க சொல்லிட்டாங்க அதை வெட்டி தான் அவனையா கூமான் வந்து சீக்கிரம் வந்து பருவ ஆரம்பிச்சிச்சு. இப்போ அப்பா நல்லா இருக்காது. ஆனால் வந்து சாப்பாடு விஷயம் கொஞ்சம் டாக்டரோட மானிட்டர் அதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் ஃப்ரம் ஆன் பிஹாவ் ஆஃப் த ஃபேமிலி சைட். ஏன்னு சொன்னாக்க இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி சத்யானனுக்கு வந்து லாஸ் ஆஃப் இன்கம். ஓகே, இன்கம் இப்போதைக்கு அவருக்கு கண்டிப்பாக கிடையாது. ஸோ இப்போ டிபிஎம் மூலிமா டாக்டர் ஜைட் ஹமீடி மூலிமா வந்த உதவி மாதிரி இன்னும் நிறைய பேர் முன் வந்தாங்கன்னு சொன்னாக்க ஃபேமிலிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பிகாஸ் இதுக்கப்புறம் அவர் திருப்பி ஏஞ்சி நடந்து நடிக்க போகிற இது ஏன்னா இதுக்கு முன்னே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நடிச்சிட்டாரு. இப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த சிகிச்சைக்கு அப்புறம் வந்து அவர் நடிக்க போகிறது வந்து குறைஞ்சி ஒரு 7-8 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் கூட அந்த வாய்ப்புகள் எப்படி வரப்போகுது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இன்னும்
இன்னும் நிறைய பேர் இப்போ டிபிஎம் டத்து ஜைட் மாதிரி பிரதர் அரவிந்த் மாதிரி இன்னும் வந்தாங்கன்னு சொன்னாக்க ரொம்ப உதவியா இருக்கும் ஃபார் த ஃபேமிலி. திஸ் இஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஃபேமிலி. அட் த சேம் டைம் யாருமே உதவி செய்யறேன்னு நம்ம சொல்ல மாட்டோம். நிறைய பேர் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆர்டிஸ்ட் கலைஞர்கள் நிறைய பேர் வந்து கேமராக்கு தெரியாம மீடியாவுக்கு தெரியாம வருவாங்க. ஸோ சில நேரத்தில் வந்து சில பேர் தவறாக நினச்சிக்குவாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கலைஞர்கள்லாம் நிறைய பேர் வராங்க. ஸோ அதே போலவே இதுக்கப்புறம் தான் இன்னும் ரொம்ப அவருக்கு தேவைப்படும். ஆமா இல்லையாம்மா? இதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப தேவைப்படும். ஸோ நிறைய பேர் முன் வந்தாங்கன்னு சொன்னாக்க அவங்க எல்லாத்துக்கும் 10 வேணும் கையை கூப்பி நம்ம வந்து நன்றி சொல்லுவோம். சரிங்களா? ரொம்ப நன்றி.